வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைய தினம் நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையானது கடந்த 26/3/2025 ஒரு சீராய்வு மனுவில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உரிமை விளம்பல் பரிகாரத்திற்காக ஒரு பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தை எந்த சூழ்நிலையில் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு தரப்பு சான்றாவணமாக குறியீடு செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த சீராய்வு மனுவிலிருந்து தெரிந்து கொள்ள போகின்றோம். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உரிமை விளம்பல் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் ஒரு பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தை வாதியோ அல்லது பிரதிவாதியோ தரப்பில் எந்த சூழ்நிலையில் அதனை ஒரு கொலாட்ரல் பர்பஸ்க்காக குறியீடு செய்ய முடியும். அவ்வாறு ஒரு கொலாட்ரல் பர்பஸ்க்காக குறியீடு செய்யப்படும் பொழுது அந்த ஆவணத்தை கீழமை நீதிமன்றம் எவ்வாறு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதனை குறியீடு செய்யப்பட வேண்டும் என்று இந்த சீராய்வு மனுவிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த சீராய்வு மனுவிற்கு முன்பாக இந்த வழக்கை தாக்கல் செய்த வாதி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக OS நம்பர் 20/2018 அப்படிங்கிற வழக்கில் ஒரு IA நம்பர் 3/2023 என்று ஒரு IA மனுவை தாக்கல் செய்கின்றார். இந்த வழக்கில் வாதி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பிரதிவாதிகளுக்கு எதிராக உரிமை விளம்பல் மற்றும் நிரந்தர தடையாணை கோரி இந்த வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றார். இவ்வாறு கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததற்கு பின்பு என்ன பண்றாருன்னா, இந்த வாதியானவர் வழக்கு சொத்தை கடந்த 23/5/2013 பதிவு செய்யப்பட்ட கிரய பத்திரத்தின் மூலம் மொஹிதீன் பாவா என்பவரிடமிருந்து கிரயம் பெற்றுள்ளதாக சொல்லியுள்ளார் தன்னுடைய வழக்குரையில். மேலும் அதனால் இந்த பிரதிவாதிகளுக்கு வழக்கு சொத்தில் எந்த விதமான தனித்த உரிமையும் இல்லை. அதனால் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக ஒரு நிரந்தர தடையாணை கோரியும் அவர்களுக்கு எதிராக ஒரு உரிமை விளம்பல் இந்த வழக்கு சொத்தானது இந்த வாதிக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றம் அறிவிக்க கோரி இந்த வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றார். இவ்வாறு கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பின்பு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரதிவாதியானவர் தன்னுடைய தரப்பு எதிர்வாதமாக இந்த வழக்கில் இடம்பெற்றுள்ள இரண்டாம் பிரதிவாதியிடமிருந்து கடந்த 21/12/2012 ஒரு பதிவு செய்யப்படாத கிரய பத்திரம் மூலமாக மூன்றாம் பிரதிவாதியான நான் வழக்கு சொத்தை தகுந்த மறுபெயருக்கு கிரயம் பெற்றதாகவும் அந்த கிரயத்தின் அடிப்படையில் அவருடைய பெயருக்கு பட்டா மாற்றம் செய்துள்ளதாகவும் அந்த பட்டாவின் அடிப்படையில் இரண்டாம் பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் தன்னுடைய எதிர் வழக்கில் கூறியுள்ளார். பிரதிவாதி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு சொத்தை பொறுத்தளவு 21/12/2012 நான் ஒரு பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தின் மூலமாக இந்த வழக்கு சொத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிரயம் பெற்றுள்ளேன். அந்த பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தின் மூலமாக இந்த வழக்கு சொத்தை என்னுடைய மனைவிக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுத்துள்ளேன். இந்த பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தின் மூலமாக பெறப்பட்டதனால் பட்டாவும் எங்களுடைய பெயருக்கு மாற்றமாகிவிட்டது. அதனால் இந்த வழக்கு சொத்தை பொறுத்தளவு பிரதிவாதிகளுக்கு தான் பாத்தியப்பட்டது. இந்த வழக்கினுடைய வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு எதிர் வழக்குரையை தாக்கல் செய்கிறார். இவ்வாறு எதிர் வழக்குரையை தாக்கல் செய்ததற்கு பின்பு என்ன பண்றாருன்னா, பிரதிவாதி இடையில் வழக்கு நிலுவையில் உள்ள பொழுதே பிரதிவாதி தரப்பில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தில் நீதிமன்றத்தில் ஒரு ஆவணமாக குறியீடு செய்வதற்கு CPC 151 ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். இந்த பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தின் மூலமாக கிரயம் பெற்ற அந்த கிரய ஆவணத்தை ஒரு ஆவணமாக நீதிமன்றத்தில் பிரதிவாதி தரப்பில் தாக்கல் செய்வதற்காக CPC 151 கீழ் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்கின்றார். அந்த IA மனு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3/2023 ஆகும். அப்ப இந்த CPC 151 கீழ் ஒரு மனுவை தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்த CPC 151 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீதிமன்றத்தினுடைய உள்ளார்ந்த அதிகாரங்களை குறிப்பதாகும். ஒரு நீதிமன்றத்திற்கு என்று ஒரு உள்ளார்ந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த உள்ளார்ந்த அதிகாரங்களை சிவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறிப்பதற்காக இந்த CPC 151 பிரிவு சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இந்த CPC-யில் 151 ஒரு நீதியை நிலைநிறுத்துவதற்காக நீதிமன்ற நடவடிக்கையை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்காக CPC-யில் வெளிப்படையாக விதிகள் இல்லாத பொழுது, நன்றாக கவனிக்க வேண்டும், வெளிப்படையாக ஒரு விதிகள் இல்லாத பொழுது அந்த சூழ்நிலைகளில்
நீதிமன்றம் தன்னுடைய இயல்பான அதிகாரத்தை பயன்படுத்தி தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். அவ்வாறான உத்தரவுகளை பிறப்பிப்பதற்காக வேறு எந்த விதமான விதிகளும் இல்லாத பொழுது அந்த சூழ்நிலைக்காக அந்த 151 பயன்படுத்துவதற்கு இந்த சிபிசி 151 பிரிவு இருக்கின்றது. அதே சூழ்நிலையில் அந்த குறிப்பிட்ட மனுவினை தாக்கல் செய்வதற்கு சிபிசியில் விதிகள் இருக்கும் பட்சத்தில் இந்த 151 பிரிவை நாம் பயன்படுத்த முடியாது. இதுதான் இதுல சொல்லப்பட விடயம். அப்ப சிபிசியில் குறிப்பிட்ட விதி இல்லாத சூழ்நிலையில் மட்டும்தான் இந்த பிரிவு 151 பொருந்தும். பின்பு நாம் இந்த வழக்கிற்கு நேரடியாக வருவோம். எதற்காக நான் விளக்கம் அளிக்கிறேன் என்றால், இந்த 151 நிலைப்பாடு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் இதனை நான் எடுத்து காட்டுகிறேன். ஆகையால் ஒரு வழக்கு சொத்தை பொறுத்து பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தின் அடிப்படையில் தான் பட்டாவினை பிரதிவாதி மாற்றியுள்ளார், அதனால் பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தை ஒரு கொலட்ரல் பர்பஸுக்காக பயன்படுத்தலாம் என இந்த வழக்கில் பிரதிவாதிகள் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்ப அந்த பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தினை ஒரு கொலட்ரல் பர்பஸுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். இந்த நிலையில் வாதி தரப்பில் பிரதிவாதி தரப்பிற்கு மனுவிற்கு கடுமையான ஒரு ஆட்சேபனையை தெரிவிக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்சேபனை மனுவில் பிரதிவாதி தரப்பு பதிவு செய்யப்படாத கிரய ஆவணமானது ஒரு போர்ஜரியான ஆவணமாகும். அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் உள்ள முகவரியானது தனியார் நிறுவனத்தின் பெயரில் உள்ளது என எதிரொலியில் குறிப்பிட்டுள்ளார். அதனால் பிரதிவாதியின் ஐஏ மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் ஐஏ மனுவிற்கு ஒரு எதிருரையை இந்த வாதி தரப்பில் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த இரு தரப்பு மனுக்களையும் கீழமை நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருதரப்பு விவாதத்திற்கு பின்பு கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரதிவாதியினுடைய பரிகாரமானது பதிவு செய்யப்படாத முத்திரை விலையின் அடிப்படையிலேயே டைட்டில் உரிமையை கேட்கின்றார். அதனால் பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தை ஒரு கொலட்ரல் பர்பஸுக்காக குறியீடு செய்ய முடியாது, அதனை ஒரு சான்றாவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஐஏ மனுவில் என்ன பண்றாங்கன்னா அதை தள்ளுபடி செய்யறாங்க. அதனை எதிர்த்து தான் இந்த சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அப்ப தன்னுடைய சீராய்வு மனுவில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தை பொறுத்து பிரதிவாதி அந்த ஆவணத்தின் அடிப்படையில் வழக்கு சொத்தில் வசித்தும் அனுபவம் செய்தும் வருகின்றார். என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தின் அடிப்படையில் தான் பிரதிவாதி வழக்கு சொத்தில் வசித்து வருகின்றார். அந்த வழக்கு சொத்தினுடைய பொசஷன் அவருடைய அனுபவத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அதனால் அனுபவத்தை நிரூபிப்பதற்காக மேற்படி பதிவு செய்யப்படாத ஆவணத்தை குறியீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீராய்வு மனுவில் இந்த பிரதிவாதி தரப்பில் என்ன பண்றாங்கன்னா கட்சியை எடுத்து வைக்கிறார்கள். மேலும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு சுகந்த வாசன் வர்சஸ் பரமசிவம் நாடார் அப்படிங்கிற ஒரு வழக்கை மேற்கோள் காட்டி, மாண்பு நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றங்கள் குறைவான முத்திரை கட்டணத்தை வசூல் செய்துவிட்டு அதன் பின்னர் அந்த ஆவணத்தை கொலட்ரல் பர்பஸுக்காக பரிசீலிக்கலாம் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்காக எங்களுடைய இந்த பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தை கீழமை நீதிமன்றம் குறியீடு செய்வதற்கு இந்த சீராய்வு மனுவில் உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுவில் அவர்களுடைய தரப்பில் கட்சியாக எடுத்து வைக்கிறார்கள். இதற்கு மாற்றாக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த எதிர்மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கறிஞர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, முத்து வாச சம்பத் அப்படிங்கிற வழக்க முத்து வாச சம்பத் 2024 4 லா வீக்லி 93 அப்படிங்கிற வழக்கை மேற்கோள் காட்டி, குறைவான முத்திரை கட்டணத்தை மட்டும் செலுத்துவதால் பதிவு செய்யப்படாத குறைபாடு நீங்காது எனவும், அதனால் மேற்படி பதிவு செய்யப்படாத ஆவணத்தை கொலட்ரல் பர்பஸுக்காக பயன்படுத்த முடியாது என்று வாதிட்டனர். இருதரப்பு வாதங்களுக்கு பின்னர் இந்த மாண்புமிகு நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாதியின் வழக்கு என்னவென்றால் உரிமை விளம்பல் மற்றும் நிரந்தர தடை ஆணை கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். வாதியானவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வழக்கு சொத்து வாதிக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கணும். அதே போல் பிரதிவாதிகளோ அவர் வகை ஆட்களோ மற்ற ஏஜென்ட்டுகளோ வழக்கு சொத்தில் அத்துமீறி உள்ளே புகுந்து எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பர்மனண்டா ஒரு நிலையான ஒரு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் கேட்டு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். வாதியானவர் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக கடந்த 23/5/2013 பதிவு செய்யப்படாத ஆவணத்தை அடிப்படையாக கொண்டேதான் வழக்கை தாக்கல் செய்துள்ளார். 23/5/2013 பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அதே நேரத்தில்
பிரதிவாதியானவர் மூன்றாம் பிரதிவாதியானவர் இரண்டாம் பிரதிவாதிக்கு கடந்த 21/12/2012 பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதே நேரத்தில் இந்த பிரதிவாதியானவர் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் பிரதிவாதிக்கு கடந்த 21/12/2012 ஒரு பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் அதன் அடிப்படையில் இரண்டாம் பிரதிவாதி தன்னுடைய மனைவியான D3 என்பவருக்கு 21/11/2014 ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஏற்படுத்தியுள்ளார். அதனால் மூன்றாம் பிரதிவாதி பதிவு செய்யப்படாத ஆவணத்தின் அடிப்படையில் உரிமை கேட்கும் பொழுது அதனை கோலாட்ரல் பர்பஸுக்காக அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் வாதி மற்றும் பிரதிவாதிகளுக்கிடையே வழக்கு சொத்தை பொறுத்து யாருக்கு பாத்தியப்பட்டது என்ற டைட்டில் பிரச்சனை தான் இதில் உள்ளது. ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணங்களை கொண்டு நீதிமன்றங்கள் கவனமாக செயல்பட்டு அந்த ஆவணம் கோலாட்ரல் பர்பஸுக்காக அல்லது அந்த ஆவணம் தான் வழக்கின் இறுதி முடிவை எடுக்க பயன்படுகிறதா என்று தெள்ள தெளிவாக பார்க்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆவணம் டைட்டிலை தீர்மானிக்கும் ஆவணமாகும். அதனால் இந்த சூழ்நிலையில் விசாரணை நீதிமன்றம் பிரதிவாதியின் இடையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது சரிதான் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். அப்ப ஒரு பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தின் அடிப்படையில் டைட்டில் உரிமையை கேட்க முடியாது, ஒரு உரிமையை கேட்க முடியாது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரை ஆவணம் தான் மேலோங்கி நிற்கும். பதிவு செய்யப்படாத கிரை ஆவணம் என்ன பண்றோம்னா இரண்டாவது பட்சத்தில் தான் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும். அந்த இரண்டாவது பட்சத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பதிவு செய்யப்படாத அந்த கிரை ஆவணத்தை பொறுத்து அவர்கள் என்ன தேவைக்காக நீதிமன்றத்தை நாடி வருகிறார்கள் என்று பார்க்கப்படும் பொழுது அவர்கள் அந்த பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தின் அடிப்படையில் தான் டைட்டில் உரிமையை கேட்கப்படும் பொழுது அந்த ஆவணத்தை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பை பிறப்பிக்கின்றனர். அப்ப அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு ஆவணம் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எதுல சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2012 பிரிவு 17 கீழ் பிரிவு 17 கீழ் கண்டிப்பாக இந்த கிரை ஆவணங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கணும்னா பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்படாத ஆவணங்கள் சட்டத்தின்படி அது ஒரு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2012 பிரிவு 17 விதி இருக்கப்படும் பொழுது பதிவு செய்யப்படாத ஆவணத்தை பொறுத்தளவு கொலாட்ரல் பர்பஸுக்காக நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தை கொண்டு ஒரு டைட்டிலை பொறுத்து ஒரு உரிமையை பொறுத்து தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் ஒரு பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தை பொறுத்தளவு அதனை கொலாட்ரல் பர்பஸுக்காக நாம் பயன்படுத்த முடியாது. வேறு விதமான சூழ்நிலையில் மட்டும்தான் பதிவு செய்யப்படாத ஆவணங்களை கொலாட்ரல் பர்பஸுக்காக பயன்படுத்த முடியும். இவ்வாறு ஒரு டைட்டில் குறித்து கேள்வி எழும் பொழுது அந்த ஆவணத்தை கொண்டு அவற்றை கொலாட்ரல் பர்பஸுக்காக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சீராய்வு மனுவில் உத்தரவு பிறப்பித்து பிரதிவாதியினுடைய சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதிப்படுத்தி இந்த சீராய்வு மனுவில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையானது தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கினுடைய முழு தன்மையை பொறுத்தளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சொல்லியிருக்கேன், அதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.